வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ப்ரைடல் டிசைன் தான். இது பேக் ஓப்பன் கூட. இது கொஞ்சம் நான் ஒரு 1 இன்ச்சு கேப், அதாவது இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுருக்கேன். அது லைட்டாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டுட்டேன் மறந்தாப்பில். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அது ஸ்டிச்சிங்கில் உள்ளே போயிடும். ஃபர்ஸ்ட் வந்து நெக்லைன் வந்துட்டு அஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போல் ஒரு லைன் பீடு, நம்ம ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் மறுபடியும் பீட் கொடுத்து முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கேப் விட்டு நான் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த விஷயம் எல்லாமே நம்ம வந்து ஸ்லீவ் போர்ஷனில் கொஞ்சம் பார்க்கலாம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன மைனூட்டான விஷயம் எல்லாமே. பேக் நெக்கில் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறதே அந்த மோட்டிவ் மட்டும், அந்த சின்ன சின்னதாக நான் இப்போ ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த மோட்டிவ் மட்டும் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும்தான் நம்ம இந்த பேக் நெக் போர்ஷனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சுகர் பீட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம அந்த ஸ்டோனை சுற்றியும் நம்ம இந்த பிங்க் கலர் ப்ளவுஸுக்கு நம்ம பிங்க் கலர் ஸ்டோனே வச்சுருக்கோம். பிகாஸ் நம்மளுக்கு சாரீ ஃபுல்லாகவே பிங்க் தான். அவங்க கொடுத்த டிசைனும் வந்துட்டு சேம் டேட்டூவாக பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம சேம் ஸ்டோனே வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை சுற்றியும் எப்பயும் போல் 2 பீடாக அட்டாச் பண்ணிக்கலாம். நான் ஏன் வந்துட்டு இந்த நெக்லைன் இதெல்லாம் கொஞ்சம் வந்து நான் முழுசாகவே உங்களுக்கு சொல்லலை, இல்லை அடுத்து வந்து ஒரு ஸ்லீவ் போர்ஷன் போடும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா, பேக் நெக் போர்ஷனும் கேட்குறாங்க, ஸ்லீவ் போர்ஷனும் கேட்குறாங்க சப்ஸ்கிரைபர்ஸ். பிகினர்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு ரெண்டுமே தேவைப்படுது. டிசைனர்ஸ்க்கு ப்ராப்ளம் கிடையாது. அவங்க பார்த்ததையும் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் கற்றுட்ருக்கவங்களுக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின். நம்ம மேக்ஸிமம் வந்து ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணுறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்டோன் விட்டு இன்னொரு ஸ்டோன் அந்த மாதிரி அட்டாச் பண்ணணுன்னு. அந்த ஷார்ப் எட்ஜுக்கு ஒரே ஒரு ஸ்டோன் எக்ஸ்ட்ரா விட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை ஸ்டிச் பண்ணோன்னா அந்த ஷார்ப் எட்ஜ் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அந்த எண்டில் கரெக்டாக ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அது கீழே வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் மறுபடியும் கொண்டு வந்திருக்கேன். எப்பயும் போல் ஒன்று விட்டு விட்டு தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இன்னும் இல்லை எனக்கு இது பழக்கம் ஆகலை, எஸ் டைப்பில் நான் போட்டுக்கிறேன்னு எஸ் டைப்பில் நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கலாம். இந்த ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறது, மார்க் பண்ணுறது, இந்த மைனூட்டான ஒர்க்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்லீவ் போர்ஷனில் சொல்கிறேன். பிகாஸ் அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்லீவ் போர்ஷனில் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ எண்டு வரைக்கும் வந்துடுச்சு. அந்த ஷார்ப் எட்ஜ் நம்ம வந்து இது திலகம் ஷேப்பில் மட்டும்தான் பண்ண போகிறோம், மேங்கோ ஷேப்பில் கிடையாது. ஸோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது மறுபடியும் அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஷார்ப் எட்ஜ் கிடைக்கிற மாதிரி நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸ்டோன் செயின் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம. இது வந்துட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மேங்கோ ஷேப்பில் வேணும்னா மாற்றி பண்ணணும். இப்போ வந்து நம்ம இது திலகம் ஷேப். ஸோ அடுத்து வந்து நம்பர் 3 பீடு வைக்க போகிறோம். இது ரவுண்ட் பீடு தான். ஒரு பீடு எக்ஸ்ட்ராவாக இருக்குது, லைட்டாக நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகுது ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் எடுத்துகிட்டு பண்ணிகிட்ருக்கேன். நம்ம அந்த ஷார்ப் எட்ஜிலேருந்து அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் ஒரு பீடு வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு பீடு தான் வச்சு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பர்ஃபெக்டாக வச்சுடுங்க. 2 வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லைட்டாக நெளியாக தெரியும். நான் நிறைய டைம் நான் சொல்கிறேன். பிகாஸ் அது நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு 2 பீடாக வைப்போம். அது பண்ணக்கூடாது. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பீட்ஸ் சீக்கிரமாக வைக்கிறதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் வந்து கம்மிங் வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கலாம்.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது திலகம் ஷேப்பில் மட்டும்தான் நம்ம வைக்க போகிறோம் ஃபுல்லாகவே. ஸோ நாட் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சேம் இதே தான் வந்துட்டு ஃபுல்லாகவே ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது எல்லா ஸ்டோன்ஸையும் சுற்றி சேம் இதே ஒர்க் தான். ஸோ இதை ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஜரி அவுட்லைனும் கொடுத்து முடிச்சிட்டேன் அந்த திலகம் ஷேஃப்க்கு ஃபுல்லாகவே. ஸோ நம்ம இது ஃபுல்லாக பார்க்குறதுக்கே நம்மளுக்கு லுக் வந்து ப்ரைடல் ப்ளவுஸ் தான் ஆக்சுவலி. நம்ம இதோடைய ஸ்லீவ் தான் இன்னும் கிராண்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு திலகமுக்கு மட்டும் நான் அவுட்லைன் கொடுக்காமல் வச்சுருக்கேன். சேம் வந்து நெக் லைன்லேயும் நம்ம ஜரியில் வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்கணும் எக்ஸ்ட்ராவாக. ஸோ அதை தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் போடுறதுல வந்துட்டு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அயன் நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். பிகாஸ் நான் துலிப் நீடில் தான் ஓல்டு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே ஜர்தோசி முதற்கொண்டு துலிப் நீடில் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். பட் இப்போது ரீசெண்டாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து அயன் நீடில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். பிகாஸ் அது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் ஃபுல்லாகவே நம்ம செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். ஸோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நாட் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக் லைன்லேயும் சேம் இதே மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக் லைன்லேயும் இதே மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். சேம் ஒர்க் தான். நம்ம இது கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப சிம்பிள் டிசைன்னா ப்ராப்ளம் கிடையாது. நம்ம இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் வந்து நம்ம ஜரியில் தான் அவுட்லைன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நெக் லைன்லேயும் கொடுத்துடலாம். ஸோ ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம பீட் ஒர்க்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக் லைனில். இப்போ வந்து இந்த லைன்ஸ் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, அந்த லைன்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்டோன் வச்சு அதை சுற்றியும் ஜரி கொடுக்க போகிறோம். ஓவரால் புட்டாஸ்லேயும் நம்மளுக்கு மேக்ஸிமம் ஸ்டோன்ஸ் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு க்ளூ வச்சுக்கலாம். ரவுண்ட் ஸ்டோன் தான் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ரவுண்ட் ஸ்டோன். அதுலேயே ஒயிட் கலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு 3 ஸ்டோன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்டோன் ஸ்டிக் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் க்ளூ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது லைஃப் கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா. ஸோ அதனால் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. இது ட்ரை ஆகணும். ட்ரை ஆக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஓவரால் புட்டாஸ்க்கும் நம்ம வந்துட்டு ஸ்டோன்ஸ் தான் ஸ்டிக் பண்ணி அதை சுற்றி ஜரி தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதையும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து அந்த ரவுண்ட் ஸ்டோன் வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து ஒயிட் கலர். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு 3 ஸ்டோன் வந்து வைக்க போகிறோம். அது வந்து மல்டி கலர், அதாவது ஒயிட்லேயே வந்து மிக்சடாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு மல்டி கலர் நான் வைக்க போகிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கும் க்ளூ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் வச்சுருக்கேன் நான். ஸோ இது ஒன் சைடு வச்சுட்டு இன்னொரு சைடு நம்ம வச்சு முடிக்கிறதுக்குள்ளே ஓரளவுக்கு நம்மளுக்கு ட்ரை ஆயிரும். இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் வெயிலில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஹீட் ஆகி ட்ரை ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாகவே ஜரியில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அவுட்லைன் கொடுக்க முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா காட்டுறேன். ஸோ ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இதில் ஜரியில் அவுட்லைன் கொடுக்கலாம். இது ரொம்ப ஈஸி ஒர்க் தான், இருந்தாலும் பிகினர்ஸ்க்காக இது நான் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸி ஒர்க்ஸ் தான் ஃபுல்லாகவே. இது வந்து ஒரு ஜர்தோசியில் பண்ணுறோம் அப்படின்னா கூட அது வந்து உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம ஜரியில் தான் ஃபுல்லாகவே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நாட் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மல்டி கலர் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அதை சுற்றியும் நம்ம இதே மாதிரி தான் போட போகிறோம்.
ஆல்ரெடி நம்ம போடுற மாதிரி தான், நம்ம கோலம் போடுற மாதிரி சுற்றி சுற்றி போடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் போட போகிறோம் இதில். ஸோ ஜரி ஒர்க் சேம் தான், நம்ம அதே தான் திருப்பி திருப்பி பண்ண போகிறோம். பட் சுற்றி சுற்றி பண்ணுறதுனால எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அந்த கேப் மட்டும் பர்ஃபெக்டாக விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும். ஃபுல்லாகவே ஜரி லைன் கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு கீழே அந்த நம்ம ஓவரால் புட்டாஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே நம்பர் 4ம் நம்பர் 0வும் கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் துளிப் எடுத்திருக்கேன். பிகாஸ் அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், உள்ளே போயிட்டு வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் துளிப் நீடில் எடுத்திருக்கேன் நான். நார்மலாகவே போட்டிருக்கலாம், பட் துளிப் நீடில்னால் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உள்ளே போகும்போது. பீட் நீடில்னால் நம்மளுக்கு வளையும். ஸோ அதனால் தனித்தனியாக அட்டாச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக்கு. நம்பர் 4 நம்பர் 0 ரெண்டையும் சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வேளை லைட்டாக தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ அதை தனித்தனியாக அட்டாச் பண்ணால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஓவரால் புட்டாஸ். சேம் இதே மாதிரி இந்த லைன்ஸ் இது ரெண்டுமே சாரி 2 ஸ்டோனுமே வந்து உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. ஓவராலாக எல்லா டிசைன்ஸும் போட்டு முடிச்சாச்சு. இன்னும் நம்ம வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம். பட் இதுதான் அவங்க கொடுத்த எக்ஸாக்ட் டிசைன். ஸோ சேம் அதே மாதிரி பண்ணணும்னு கேட்டதுனால நம்ம அதே மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ சேம் அதே மாதிரி வந்திருக்கு. இன்னும் கூட நெருக்கமாக பண்ணியிருக்கலாம், பட் அவங்க கொடுத்த டிசைனில் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி டிசைன் வர மாதிரி பண்ணியாச்சு. இதோடைய ஸ்லீவ் போர்ஷன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். பிகாஸ் அதில் கொஞ்சம் ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் அதையும் நான் உங்களுக்கு போடுறேன். அது போடும்போது இந்த நெக் லைனையும் சேர்த்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் தவறாமல் உங்களுக்கு வீடியோஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.